கடை ஆரம்பித்து நானும் என் தங்கச்சி தான் சொன்னான் டிஃபன் கடை போடுவோம், இது அம்மா கடை. எங்கள் அம்மா வந்து இந்த கடையை நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது நடத்துனாங்க, அதை விட்டுறக்கூடாது, நம்ம செய்வோம் எடுத்து அப்படின்னு சொல்ல. இப்போ நான் எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை, பெரிய இட்லி குண்டா வச்சு நான் சமைக்கணும்னு சொல்லிட்டேன்னு. அது இப்போ என்னுடைய ஆசை இப்போ என் அக்கா மூலியமா அதை வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ எத்தனை பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க? அக்கா, தங்கச்சி, எங்கள் வீட்டுக்காரரு, என் பொண்ணு, அப்புறம் எங்கள் மாமா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, என் தங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. I go to the UK. லண்டன் போகணுமா அப்போ? ஐயா வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நான் உங்கள் லேகேஷ் பையர். நாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிண்டி வந்திருக்கோம். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் ரேஸ் கோர்ஸ் ரோடு போகக்கூடிய இடத்துல தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமான்னு சொல்லிட்டு ரோட்டு கடை வச்சுருக்காங்க. இங்கே இட்லி, தோசை, பரோட்டா, சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் பீஃப்ல ஆரம்பித்து மீன் குழம்புல ஆரம்பித்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவல் குவிஞ்சிட்டு இருக்கு. இன்னோட ஃபுட் பிளாக்ஸில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியா. எவ்வளவு நாளா கடை நடத்திட்டு இருக்கீங்க? 7 மாதம் ஆகுது. எப்படி என்னென்ன சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, கறி தோசை, முட்டை தோசை, மீன், பீஃப் கறி, சிக்கன் கறி இதெல்லாம் போடுறோம். எல்லாமே நீங்களே தான் ஃபுல்லா? நானே சமைப்பேன். வீட்லேயும் நாங்களே சமைச்சு, இங்கேயும் நாங்களே சமைச்சு கொடுப்போம். வீட்டுக்கு என்னென்ன சமைப்போமோ எப்படி சுத்தமாக செஞ்சு வர்ற மக்களுங்களுக்கு இந்த சோடா மாவு கலக்காமல் இட்லி போட்டு அது மாதிரி கொடுப்போம். நம்ம கடையில் வந்து என்ன ஸ்பெஷலாக போகுது, மக்கள் எதை விரும்பி கேட்குறாங்க? கறி, நான்வெஜ் தான் போவோம். முட்டை கலக்கி போடுறது, ஆம்லேட்டு, ஆபாயில் இது அதிகமாக போவோம். என்னென்ன விலையிலமா கொடுத்துட்ருக்கீங்க? 5 இட்லி 30 ரூபா போடுறோம். கல் தோசை 15 ரூபா, முட்டை தோசை 30 ரூபா, நைஸ் தோசை ஒரு 25 ரூபா. அது மாதிரி விலையை குறைச்சி கம்மியாக தான் போடுறோம். ஏன்னா சாப்பிட்றவங்கலாம் இங்கே பேச்சுலர் பசங்க, அவங்களுக்காக எப்படி வீட்டில் இருந்தால் அம்மாவை மிஸ் பண்ணக்கூடாது அவங்கெல்லாம் அப்படின்றதுக்காக நாங்கள் விலையை குறைச்சி விற்போம். இட்லி ஒரு ஆபாயிலா?